இப்போ நீங்கள் தங்க நகை கடனை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 75% அளவுக்கு தான் உங்களுக்கான கடன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 80%லேருந்து 85% அளவுக்கு உங்களுக்கான கடன் கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா, அதிலிருந்து குறைச்சி 75% அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தங்க நகை கடன் வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தங்க நகை உங்களுடையதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தேவை. இப்போ நீங்கள் தங்கம்லாம் வாங்கும்போது உங்களுக்கு பில் இல்லை ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் உங்களுக்கான தங்க நகை கடனை நீங்கள் வாங்க முடியும். இல்லை இதுவே நாங்கள் பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய தங்க நகை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உங்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி தங்க நகை கடனுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய தங்க நகை 22 கேரட் கோல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட 22 கேரட் கோல்டு இல்லை 18 கேரட் கோல்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய 18 கேரட் கோல்டை 22 கேரட் கோல்டோட கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக 18 கேரட் கோல்டை 22 கேரட் கோல்டோட கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கான கோல்டுடைய மதிப்பு குறையும். அது போக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 75% அளவுக்கு தான் உங்களுக்கான நகை கடன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்களே அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது.